தள்ளு 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 தள்ளை தள்ளு 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 தள்ளை. ஏண்டா நீ ஜாலியா உட்காந்துக்கிட்ட தள்ளிட்டு வருது நானா? இந்த ஓட்டக்கார நீ தானே எடுத்துட்டு வந்த. இப்படி நடு ரோட்ல நின்றுச்சு, ஒழுங்கா தள்ளிட்டு வா. வேகமா தள்ளுங்க பாஸ், எனக்கு பசிக்குது, வீட்டுல போய் சாப்பிடணும். நீங்க 2 பேரும் ஜாலியா அதுல உட்காந்து என்ன தள்ள சொல்றீங்களாடா? இதுக்கு மேல என்னால முடியாது, முடியவே முடியாது. லவ்லி லவ்லி என்னாச்சு உனக்கு? என்ன கீழே விழுந்துட்டா? போய் சேர்ந்துட்டானா? டேய் நான் எப்ப கீழே விழுவேன் காத்துக்கிட்டு இருந்திருப்ப போலயே. வலிக்கிட்டு விழுந்ததுக்கே போய் சேர்ந்துட்டேன்ட்டேடா. கொஞ்சம் விட்டுனா குளித்தோடு புதைச்சிருப்பான் போல. யாரு அந்த பஸ்ஸுக்காரனுங்க நம்ம பக்கத்துல வந்து பயன்படுத்திட்டு போறானுங்க. அந்த அதிர்ச்சியிலேயே நான் கீழே விழுந்துட்டேன் தெரியுமா? டேய் லவ்லி, எதுக்காக கத்திக்கிட்டு அவ்வளவு வேகமா போறானுங்க பஸ்ல? அவனுங்க காட்டேரி மாதிரி கத்திட்டு போகும்போதே தெரியல. அவனுங்களாம் ட்ரிப்பு போய்கிட்டு இருக்கானுங்க போல. ட்ரிப்பா? நம்ம ஒரு நாள் கூட போனதே இல்ல. நம்மளும் போலாமா ட்ரிப்பு? அட அங்க நிக்கிறது நம்ம லவுடியாச்சே. போடுற பிரேக்க. என்னடா லவுரியா நடுக்காட்டுக்குள்ள நின்றுட்டு இருக்க? பெரிய சிங்கங்கிறங்களா வேட்டையாட வந்தியோ? இவனுங்க இங்க மைக்கேல் ட்ரெவர். என்ன லவ்லி, எங்களை விட்டுட்டு ட்ரிப்பு போலான்னு தானே இங்க வந்த? எப்படி கண்டுபிடிச்சோம் பத்தியா? அலையாடா நீங்க வேற கடுப்பு ஏத்துறீங்க. நானே கார் வேலை செய்ய மாட்டேங்குதுன்னு தள்ளிட்டு போயிட்டு இருக்கேன். இத காரு மட்டும் சொல்லாத, தகரட்டப்பா எப்ப பாரு இப்படிதான் பண்ணுது. பசிக்குது பாஸ், வீட்டுக்கு போலாம். அப்படின்னா இதுதான் விஷயமா? சரி நீங்க கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் தான் உதவி பண்றோம். ஆல் ரைட், நாங்க ரெடி. இப்ப கிளம்புவோமா? ஆனா போற வழியில இந்த கயிறு மட்டும் வந்துடக்கூடாது. அந்த நம்ம தனியா போயிருவோம், அவனுக்கு தனியா போயிருவானு. சரி எல்லாரும் நல்லா டைட்டா பிடிச்சுக்குங்க. கமான், அவரை மாட்டிக்குது. அவ்வளவுதான், அப்படியே போக வேண்டியதான் இங்க இருந்து. அவன் போற ஸ்பீடுக்கு மெயின்டைன் பண்ணி நம்மளும் போனாதான் அவன் கூடயே போக முடியும். இல்லைன்னா இந்த கயிறு வந்துட்டு பாதியில நின்றுவோம். ஏண்டா மாட்டு வண்டி கூட இதை விட வேகமா போகும்டா. இவ்வளவு பொறுமையா போய்கிட்டு இருக்கீங்க. கமெண்ட்ரா, நீ சொன்னதை கேட்டு அவன் வேகமா போய் வந்துட்டு போயிட போதுரா கயிறு. என் ஸ்பீடு என்ன நான் இப்ப காட்டுறேன் பாருடா. டாப் கீரை போட்டு பார்க்கணும். நாடா சின்ன போயல, இந்த ஸ்பீடு போதுமா இல்ல இன்னும் கொஞ்சம் வேணுமா? பத்தல பத்தல. ஓஹோ இப்ப பாருடா. பொறுமையா போகலாம். இவ்வளவு வேகமா போனா கயிறு வந்துட்டு போயிட போது, பயமா இருக்கு. அப்பாடா, எப்படியோ காட்டுக்குள்ள இருந்து ஊருக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டானுங்க. ஏதாவது மெக்கானிக் ஷாப் இருந்தா நிறுத்துங்கடா, இந்த காரை வேலை செஞ்சுட்டு போறேன். நான் எங்கேயும் நிறுத்திட்டானுங்க. உன் காருக்குலாம் இந்த இடம் தான் கரெக்டா இருக்கும். பழைய தலைக்கு பேர்ச்சம்பழம். இங்க எதுக்குடா என்ன கூட்டு வந்திருக்கீங்க? அந்த தகரட்டப்போ எனக்கு போட்டு பேர்ச்சம்பழமாவது வாங்கி சாப்பிடு. வாங்கினீனா எனக்கு கொஞ்சம் பேர்ச்சம்பழம் வீட்டுக்கு கொண்டு வந்து குடுறா. ஒன்னு கொண்டு வந்து விட்டல. அட பாவிகளா, எடைக்கு போடுற கடைக்கு கொண்டு வந்து விட்டு போயிருக்காண்டா. நம்ம காரை எடைக்கு போட்டு பேரிச்சம்பழம் வாங்கி சாப்பிடுன்னு சொல்லாம சொல்லிட்டு போறான். சொல்லிட்டு தான் போறான். அவங்க சொல்றது சரிதானே. இந்த ஓட்டக்கார எடைக்கு போட்டா பேரிச்சம்பழமாவது தேரும். இதுக்கா நம்மளையவே எடைக்கு போட்டுவானுங்க போல. சரி, இந்த காரை எடைக்கு போட்டு இந்த செட்டிலேயே ஏதாவது நல்ல கார் இருந்துச்சுன்னா அதை வாங்கிட்டு போவோம். யார்கிட்ட கேட்கறது? இங்க ஒருத்தர் உட்காந்துருக்காரு. சார், எங்க காரை எடைக்கு போடலான்னு வந்திருக்கோம். அது எவ்வளவு போகும்னு பார்த்து சொல்லுங்க. ஓஹோ, காரை எடைக்கு போடலான்னு வந்திருக்கீங்களா? அந்த காரோட கண்டிஷனை பார்த்துட்டு தான் அது எவ்வளவு ரேட்டுக்கு எடுத்துக்க வேணும் நான் சொல்லுவேன். சரி, என் கூட வாங்க. அந்த நிக்கிறதானே உங்க கார்? இது ரொம்ப பழைய மாடல் காராச்சு. இதுக்கு பெயிண்ட் அடிச்சு நல்லா பளபளன்னு வச்சிருக்கீங்க. என்னவா இருந்தாலும் இது ரொம்ப பழைய தகரம். இந்த தகரத்துக்கெல்லாம் கம்மியான ரேட்டு தான் போகும். சார், அப்படிலாம் சொல்லாதீங்க சார். அப்பப்போ மக்கர் பண்ணும். ஆனா சூப்பரான காரு. இது நம்ம காரே இல்லையே. நீயே இங்க இருந்து ஆட்டையை தானே போட்டு வந்த. அதெல்லாம் உங்ககிட்ட கேட்டாங்களா? கம்ப்யூட்டரா? சரி, நீங்க இவ்வளவு சொல்றதுனால அதுக்கு ஒரு நல்ல அமௌண்டே கொடுக்குறேன். நீங்க நம்ம இடத்துல ஏதாவது பொருள் எடுக்கிறீங்களா? ஆமா சார், இதை எடைக்கு போட்டு உங்க இடத்துல ஏதாவது காரோ இல்ல ஏதாவது நல்ல வண்டி இருந்தா எடுத்துட்டு போலாம் தான் இருக்கும். அப்படியோ? அப்படின்னா நம்ம செட்டுக்குள்ள வாங்க. ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. நீங்க உள்ள வந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா பொருளுமே ரொம்ப பிடிக்கும். இதோ பாருங்க, ஆர்மி டேங்கர்லாம் இருக்கு. ஆனா ரொம்ப பழைய டேங்கர். அது பெயிண்ட் அடிச்சா சூப்பரா இருக்கும் தம்பி. இங்க பாருங்க, கார்லாம் இருக்கு. ஆனா இந்த கார் உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். சே, நீங்களே சூஸ் பண்ணி எது வேணும்னு எடுத்துக்குது. அங்க பாருங்க, பஸ் இருக்கு, லாரி இருக்கு, எல்லாமே இருக்கு நம்ம இடத்துல. எல்லாமே இருக்கு, ஆனா எதுவுமே ஓட்டுற மாதிரி இல்லையா? எல்லாம் தகரட்டப்பாவா கிடக்குது. அங்க பாருங்க, எடைக்கு போடுற இடத்துல இவ்வளவு சூப்பரான காரா? இதையே எடுத்துக்க வேண்டியதான். சார், நான் இந்த காரையே எடுத்துக்கிறேன். என்னது? அந்த கார்லாம் கொடுக்கறதுக்கு கிடையாது. அது என் கார். விட்டா என்னையவே கேட்பையோ போலயே. ஓகே, கூல் கூல் கூல். இதுக்கு எதுக்கு சார் இப்படி கோவப்படுறீங்க? விட்டா நம்மளே கடிச்சு குதறிடுவான் போல. அப்படி கத்திக்கிட்டு இருக்கான். ஓகே, இந்த வீடியோக்கு இன்னும் நிறைய பேர் லைக் கொடுக்காம பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு லைக் கொடுக்காம பார்க்குறீங்களா? இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் நம்ம சேனல் ஒன்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய GTA 5 கேம் பிளேஸ் எல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். சின்ன தனிக்கும் பார்க்கணும்ல, அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆமா, அப்படியே தனிக்கும் வீடியோ போட்டுட்டு தான். அது சரிடா மண்டையா, இங்க ஒண்ணுமே இல்லையே. இங்க வந்து என்னடா எடுத்துட்டு போறோம்? எல்லாமே தகரட்டப்பாவா இருக்கு. அதான்டா எனக்கும் தெரியல. நம்ம காரோட மோசமான பொருளால இருக்கு இங்க. அங்க ஒரு கார் இருக்குடா, கண்ணாடி தான் உடஞ்சிருக்குன்னு பார்த்தா ரொம்ப பழைய கார் போல. நான் சொல்றத கேளு. நம்ம காரை எடைக்கு போட்டோம். அந்த காசை வாங்கிட்டு இங்க இருந்து கிளம்புறதா நமக்கு நல்லது. இருடா, வேற ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். இங்க ஏதாவது கிடைக்குமா? இங்க ஒரு பஸ் நிக்குது. ஆனா ரொம்ப டேமேஜ் ஆன பஸ்ஸா இருக்கும் போலயே. ஆனா நல்லா இருக்கே டிசைனு. இருங்க, எங்கடா வீலியே காணா?
முன்னாடி வீல் இல்லை, பின்னாடியாவது இருக்கா? பின்னாடி இருக்குது. ரொம்ப கருப்பாக இருக்குது. இதுக்கு பெயிண்ட் அடித்தா சூப்பராக இருக்குமே. சரி சின்சான், இந்த பஸ்ஸையே நம்ம வாங்கிக்கலாமா? சூப்பராக இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு. டேய் சின்சானே, நீ தானே கேட்ட என்கிட்ட ட்ரிப்பு போகலான்னு சொல்லிட்டு. அதுக்கு இந்த பஸ்ஸு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பஸ்ஸை தான் நான் வாங்க போகிறேன். இந்த பஸ்ஸா? உன் கண்ணுல எண்ணெயை ஊற்றி கழுவி நல்லா பாடுறா. எரிஞ்சு போய் கருகி போய் நிற்கிற பஸ்ஸுடா. இந்த பஸ்ஸுக்கு வாங்குறீங்கிற? இதில் ட்ரிப்பும் வேணாம், ஒன்றும் வேணாம். டே, எனக்கு இந்த பஸ்ஸு தான் பிடிச்சிருக்கு. நான் இதை தான் வாங்க போகிறேன். இந்த பஸ்ஸு பார்க்க இப்போ வேணா இப்படி இருக்கலாம். இந்த பஸ்ஸை நான் ரெடி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி மாறப்போகுதுன்னு மட்டும் பாரு. சாரா இவன் முத்தா பையலா இருப்பான் போல. ரொம்ப வருஷமா நம்ம செட்டில் இந்த தகரட்டப்பா நின்றுட்டு இருக்கேன்னு கவலைப்பட்டேன். அதையும் வாங்குறதுக்கு ஒரு இழுச்சமாயன் வந்து மாட்டியிருக்கான். இவன் மண்டல மிளகா அரைச்சிட வேண்டிதான். தம்பி, இந்த பஸ்ஸை பார்க்க வேணா இப்படி இருக்கலாம். உள்ள இன்ஜின்லாம் பயங்கரமான இன்ஜின். இதுக்கு நீ எவ்வளோ கொடுக்கணும்? இதுக்கு நீ காசை கொடுக்க தேவையில்ல. ஆனால் அதுக்கு பதிலாக நீ ஒரு கார் எனக்கு இடைக்கு போட்டீங்கள, அதுக்கு நாட திரும்பி உனக்கு காசு தர மாட்டேன். அந்த காரை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? எனக்கு இந்த பஸ்ஸு கிடைச்சா போதும். ஆமாம், இந்த பஸ் இப்போ எப்படி எடுத்துகிட்டு போகிறது? வீலே இல்லையே. இந்த மண்டையனுக்கு மண்டையில எதுவும் அடிபட்டுருச்சா? இந்த பஸ்ஸுக்கு டயர் கூட இல்லை. இந்த பஸ்ஸை வாங்குறேன்னு நின்றுக்கிட்டு இருக்கான். இந்த பஸ்ஸுக்கு தான் டயர் இல்லைன்னு பார்த்தா அந்த மண்டையனோட மண்டைக்குள்ள மூளையே இல்லை போலயே. இருந்திருந்தா இந்த பஸ்ஸை போய் வாங்குவானா? இந்த பஸ்ஸை அடுப்பில் போட்டு வறுத்து எடுத்துட்டு வந்த மாதிரி கருகருன்னு இருக்கு. இதை போய் வாங்குறேங்கிறான். டேய், நான் சொன்னா கேளு, இந்த பஸ்ஸை வாங்காத. வேணாம் தலைவரே, இந்த பஸ்ஸை நாங்கள் எடுத்துகிட்டு போகணும். இது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு தெரியல. அதுக்கு ஏதாவது ஐடியா இருந்தால் கொடுங்க. அதுக்கு ஒரு வழி இருக்கு. இங்க இருக்க பழைய வண்டிலாம் எடுக்கிறதுக்குன்னு அங்கே நான் ஒன்று வச்சிருக்கேன். அதை வச்சு நீங்க இல்லை பஸ்ஸை எடுத்துட்டு போகலாம். அப்படின்னா நமக்கு அதுதான் தேவை. அப்போ தான் இந்த பஸ்ஸை நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். சரி, ஓகே, அதை போய் எடுத்துகிட்டு வருவோம். ஆனால் இது நம்ம பஸ்ஸை விட சின்னதாக இருக்கே. நம்ம பஸ்ஸை இது இழுத்துட்டு வந்துருமா? சரி, ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ இதை நம்ம பஸ்ஸுக்கிட்ட எடுத்துகிட்டு போகணும். இது பின்னாடி ஒரு கொக்கி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? இதை வச்சு தான் நம்ம பஸ்ஸில் லாக் பண்ணி அதை இழுத்துட்டு போகிறோம். மாட்டிக்கிச்சா? எஸ், மாட்டிக்கிச்சு. ஹே சின்சான், லக்கி, சீக்கிரம் வந்து ஏறுங்கடா. அங்கேருந்து கிளம்பலாம். ஏறிட்டோம், கிளம்பலாம். நான் சொன்னா கேட்க மாட்டேன். இந்த ஓட்ட பஸ்ஸை எடுத்துட்டு போய் நீ தான் கவலைப்பட போற. அதெல்லாம் எனக்கு தெரியும். நீ மேலே ஒழுங்காக பிடிச்சிட்டு வாடா, கீழே விழுந்துடாத. ஓகே, இப்போ இந்த பஸ்ஸை எங்கேயும் இடிக்காமல் எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஆல்ரெடி இது உடஞ்சி தான் இருக்குது. இன்னும் எங்கேயாவது இடிச்சோம்னா ஃபுல்லாக நொறுங்கிடும். அதுக்கப்புறம் இந்த பஸ்ஸை வேலையே செய்ய முடியாது நம்மளால. மண்டையா, இந்த பஸ்ஸை எதுக்குடா வாங்கின? நீ தானே கேட்ட. ஸ்டார்டிங்கில் நம்ம பக்கத்தில் ஒரு பஸ் வந்து பயன்படுத்திட்டு போனானுங்க, ட்ரிப்பு போனானுங்கன்னு சொன்னேன்ல. நீ தானே நம்ம ட்ரிப்பு போகலான்னு சொல்லி என்கிட்ட கேட்ட. அதுக்காக தான் இந்த பஸ் வாங்கியிருக்கேன். ட்ரிப்பா? இதுலையா? ஏண்டா, இதை எடுத்துட்டு போறதுக்கே 4 பேர் வேணும் போல. இதுக்குள்ள எப்படி நம்ம உட்காந்துட்டு போறது? அதுக்கு என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குடா. இந்த பஸ் பின்னாடி தானே வருது. செயின் கட்டா எதுவும் கீழே விழுந்துற போகுது. டே சின்சானே, நீ அந்த பஸ் பின்னாடி வருதா இல்லையான்னு பார்த்துட்டே வா, சரியா? இதையும் நான் தான் பார்க்கணுமா? என்ன பண்றது? பண்றேன். இப்போ எங்க தாண்டா எங்களை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்க? அதையாவது சொல்லு. இங்க பக்கத்துல ஒரு மெக்கானிக் ஷாப் இருக்குடா. அங்க இந்த பஸ்ஸை கொண்டு போய் விட்டோம்னா போதும். இந்த பஸ்ஸை புதுசு மாதிரி மாற்றி கொடுத்துருவாங்க நமக்கு. இங்கே தானே அந்த கடை இருக்குது. ஓப்பனில் தானே இருக்குது. ஓப்பனில் தான் இருக்குது. சரி, ஓகே, இந்த பஸ்ஸை அப்படியே உள்ளே கொண்டு போக வேண்டியதான். இங்கே இடிச்சிடக்கூடாது. ஆஹா, இப்போயே இடிக்குதே. இருக்கு, பின்னாடி போய் முன்னாடி வருவோம். கரெக்டாக வந்துருச்சு. பின்னாடி இருக்க அந்த பஸ்ஸை இடிக்கக்கூடாதுன்னு பார்த்துட்டு வந்தோம். முன்னாடி இருக்க இது எங்கேயோ போய் இடிக்குது. ரெண்டையுமே இடிக்காமல் கேர்ஃபுல்லாக கொண்டு போகணும். பொறுமையாக முன்னாடி நவருவோம். அப்போ தான் அதை இடிக்காமல் உள்ளே கொண்டு வர முடியும். அவ்வளோதான், உள்ளே கொண்டு வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எஸ், அவ்வளோதாங்க. இங்கேயே நிறுத்திடுவோம். வாடா, ஒரு வழியா இந்த பஸ் அங்கேருந்து இவ்வளோ தூரம் இழுத்துட்டு வந்தாச்சு சேஃபா. ஹே சின்சான், லக்கி, கீழே இறங்குங்கடா. நம்ம மெக்கானிக் ஷாப்க்கே வந்தாச்சு. அங்கே பாருங்க, மேலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்போ யார்கிட்ட போய் இதை சொல்கிறது? இங்கே ஒருத்தர் சேர் போட்டு உட்காந்துருக்காரு. இவர் தான் ஓனராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஹலோ சார், எங்கள் பஸ்ஸு வேலை செய்யணும். இந்த ஊருக்குள்ளேயே பயங்கரமான ஒர்க் ஷாப் உங்களுக்கு தான் கேள்விப்பட்டேன். அதனால தான் உங்கள் கடைக்கு வந்திருக்கேன். என் பின்னாடி நிற்கிது பாருங்க, அதான் என் பஸ். ஃபுல்லாக ரெடி பண்ணி கொடுங்க. கரெக்டாக சொன்னீங்க. இந்த ஊருக்குள்ளேயே பெஸ்ட்டான ஒர்க் ஷாப் நம்மளது தான். உங்க பஸ் ரெடி பண்ணி கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. அங்க பாத்தீங்களா எவ்வளவு வேகமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்கன்னு? அது சரி, இதுதான் உங்க பஸ்ஸா? ஆமா சார், இத புதுசு மாதிரி நீங்க தான் மாத்தி காட்டணும். கமான், எல்லாரும் வேகமா வேலை செய்யுங்க. இந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேகமா வேலையை படிக்கணும். நம்ம பஸ் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம பஸ் சூப்பரா செஞ்சு கொடுத்துறாங்கன்னா போதும். இந்த ஓட்ட பஸ்ஸை போய் என்னதான் வேலை செய்ய போறாங்க? சரியா சொன்ன சின்சான். 10 hours later. சார், உங்க பஸ் கிட்டத்தட்ட ரெடி ஆக போகுது. உங்க பஸ்ஸுக்கு என்ன பேர் வைக்கலாம்னு சொல்லுங்க சார். நீங்க சொல்ற பெரிய நம்ம அந்த பஸ்ஸுக்கு வச்சிடலாம். அடே அப்பா, நம்ம கொண்டு வந்து விட்ட பஸ்ஸாலா இது? கலர் அடிச்சு இவ்வளவு பயங்கரமா மாத்திட்டானுங்க. சூப்பரா இருக்கே. பிளாக் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க போல. இது என்னது, வைஃபை? ஃப்ரீ வைஃபைலாம் வச்சிருக்காங்க போல இந்த பஸ்ஸில். நம்ம நினச்சதோட எல்லா வேலையும் பயங்கரமாக தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க போல. இன்னும் உள்ள நிறைய பேர் ஏதோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஓகே, இன்னும் இந்த பஸ்ஸில் இன்னும் வேலை ஃபுல்லாக முடியலன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, உள்ளேலாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சார், நான் நினச்சதோட இந்த பஸ்ஸை பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்கீங்களே. இந்த பஸ்ஸோட ஒர்க்கிங் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலைங்க சார். வேலை நடந்துகிட்டே இருக்கு. இந்த பஸ்ஸுக்கு என்ன பேரை வைக்கலாம்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பேரை வச்சோம்னா கிட்டத்தட்ட இந்த பஸ்ஸுக்கு வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும். பேரா என்ன வைக்கலாம்? தமிழில் ஏதாவது வைக்கலாமா? நம்ம தமிழ் கடவுள் முருகர்னு வைப்போமா? சூப்பராக இருக்கும். பாஸ், முருகரோட வேலுன்னு வைப்போமா? முருகரோட ஆயுதம் வேல். செம்ம ஐடியா கொடுத்துருக்கீங்கடா. சூப்பரான ஒரு பேர் எனக்கு கிடைச்சிருக்கு. தலைவரே, இந்த பஸ்ஸுக்கு வேலவன் பேர் வைங்க. அது சூப்பரா இருக்கும் இந்த பஸ். அதெல்லாம் சரி சார். இந்த பஸ்ஸுக்கு மொத்தமா $10,000 ஆகும் சார். துட்டை எடுத்து வைங்க, பஸ்ஸை எடுத்துட்டு போங்க. A few moments later.
நம்ம கொண்டு வந்து நிறுத்தின அந்த ஓட்ட வண்டியாடா இது இவ்வளோ பயங்கரமாக மாற்றி கொடுத்துட்டாங்க. பார்க்கவே அழகாக இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி வேலவன் கூட பேர் வச்சுட்டாங்கடா. சின்சனே நீ தானே அந்த பேர் சொன்ன, யார் சொன்னா என்ன வச்சுட்டாங்க. நம்பர் பிளேட் வந்து TN69. இது நம்மளால மாற்ற முடியாது. இந்த பேர் வச்சதுக்கும் ஒரு காரணம் இருக்கு. இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா என் பேரை வச்சு நீ மிஸ்யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த பேரை வச்சுட்டேன். இது என் ஃப்ரெண்டோட அண்ணனோட பஸ் தான், அதனால அவங்க நம்ம மேலே ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். சரி ஓகே, நம்ம பஸ்ஸுக்குள்ள ஏறியாச்சு. இங்கே பாருங்க பஸ் பின்னாடி சீட்டெல்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. லைட்டிங் எல்லாமே பயங்கரமாக இருக்கு. சரி ஓகே, இப்போ இந்த பஸ்ஸை வந்து இந்த கடையிலேருந்து நம்ம வெளியே எடுத்துகிட்டு போகணும், சேஃபாக கொண்டு போகணும். ஏன்னா இப்போ தான் வேலை செஞ்சோம், அதுக்குள்ளே எங்கேயாவது போய் முட்டி உடச்சு போட போகிறேன். இந்த பழைய பஸ் நமக்கு புதுசு மாதிரி மாற்றி கொடுத்துருக்காங்க. இந்த பஸ் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த பஸ்ஸுக்கு நீங்கள் 5 ஸ்டாருக்கு எத்தனை ஸ்டார் கொடுப்பீங்கிறதும் சேர்த்து கமெண்ட்ல அந்த ஸ்டாரை போட்டு விடுங்க. சின்ன கேப்புக்குள்ளே எப்படி நம்ம இந்த பஸ் வெளியே எடுத்துகிட்டு போகிறோம். கமான், எஸ், எப்படியோ வெளியே கொண்டு வந்தாச்சு. நம்ம எங்கே அந்த சின்சானும் லக்கியும் அவனுங்களால காணா. இதோ வரானுங்க பாருங்க. டேய் இருடா, நானும் வந்துடுறேன், விட்டுட்டு போயிடாதடா மண்டப்பலே. அந்த ஓட்ட பஸ் இவ்வளவு அழகா மாத்திட்டானே, என்னாலே நம்ப முடியல. நீங்க 2 பேரும் தானே இந்த பஸ் முன்ன கலாய்ச்சிங்க. இப்போ முத சீட்ல உட்காந்துருக்க, இது என்னடானா முன்னாடி உட்காந்துருக்க. அட விட்றா, டே லவ்லியா, பின்னாடி நிறைய சீட் இருக்கு. நம்ம 3 பேருக்கு எதுக்கு இவ்வளவு சீட்? நம்ம 3 பேர் தான் போறோம்னு யாரு சொன்னா? இந்த பஸ் எடுத்து ஃபர்ஸ்ட் ட்ரிப்பா வந்து ஒரு பயங்கரமான ஒரு இடத்துக்கு போயிட்டு வர போறோம். அது நம்ம மட்டும் போறது இல்ல, நிறைய பேர்த்த கூட்டிட்டு போயிட்டு வர போறோம். ஓஹோ, அப்படின்னா நம்ம டூர் போறோமா? சாலி வாய மூடுறா, கொசு உள்ள போயிட போகுது. இங்க பாருங்க, நடு ரோட்ல ஒருத்தன் நடந்து போய்கிட்டு இருக்கான். அவன் பின்னாடி டிராபிக் உருவாக்கிட்டு இருக்கு. இதே நம்ம முன்னாடி வந்திருந்தானா எலுமிச்சை பழத்தை டயர் கடியில வச்சு நசுக்கிற மாதிரி நசுக்கிட்டு போய்கிட்டே இருந்திருப்பேன். ஏன்டா லவ்லியா, இப்போ நம்ம ட்ரிப் தானே போறோம், எந்த ஊருக்கு போறோம், யாரெல்லாம் கூட்டிட்டு போறோம்? அதை யோசிக்கவே இல்லையே. மைக்கிளும் ட்ரவரும் ஸ்டார்டிங்கே கேட்டானுங்க ட்ரிப்பு போகலாமான்னு. அவனுக்கு 2 பேத்தையும் கூட்டிட்டு போகலாம். வேற யாரெல்லாம் சும்மா இருக்காங்களோ அவங்களெல்லாம் போகிற வழியில் அள்ளி பஸ்ஸுக்குள்ளே துடிச்சிட்டு போக வேண்டியதான். இந்த மாதிரி பெரிய பெரிய பஸ்ஸெல்லாம் எப்படி தான் திருப்பி ரிபேஸ் எல்லாம் எடுக்கிறானுங்களோ தெரியல. என்னால் கேமுக்குள்ளேயே எது திருப்ப முடியல. ஃபர்ஸ்ட் மைக்கிளையும் ட்ரவரையும் போய் கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா ஆஹா, ரெட் லைட்டை போட்டானுங்களா. சிக்னலில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். நமக்கு முன்னாடி இருக்க எல்லா காரும் போனால் தான் நம்ம போக முடியும். ஏன்டா லவ்லியா, இப்போ எதுக்குடா பஸ் நிறுத்துறேன்? கிளம்பலாம். நானா எங்கடா நிறுத்துறேன், தானா நிறுத்திட்டானுங்கடா. முன்னாடி சிக்னல் லைட் போட்டிருக்கானுங்க, கிரீன் லைட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இருங்க, மைக்கிளுக்கும் ட்ரவருக்கும் கால் பண்ணி டோனி ஸ்டார்க் வீட்டுக்கு வர சொல்லுவோம். ஏன்னா அவெஞ்சர்ஸையும் இன்னைக்கு நம்ம ட்ரிப்புக்கு கூட்டிட்டு போக போறோம். டே மைக்கிள், நம்ம ஒரு ட்ரிப்பு போக போறோம். அதனால நீயும் ட்ரவரும் கிளம்பி டோனி ஸ்டார்க் வீட்டுக்கு வந்துருங்க. ஓகே, அவங்களையும் வர சொல்லியாச்சு. இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான். சிக்னல் வேற போட்டானுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கிளம்ப இருந்தோம். பின்னாடி வரவன் கத்துவான். இங்க இருந்து கிளம்புவோம். டே லவ்லியா, இப்போ நம்ம எங்க போய்கிட்டு இருக்கோம்? டோனி ஸ்டார்க் வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கோம். எப்படியும் அவெஞ்சர்ஸ்க்கு இன்னைக்கு எந்த வேலையும் இருக்காது. நம்ம ஊர் ரொம்ப அமைதியா இருக்கு. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாதனால டோனி ஸ்டார்க் வீட்டில் தான் அவெஞ்சர்ஸ் எல்லாருமே சும்மா ஓபி அடிச்சிட்டு இருப்பானுங்க. அவனுங்களை போய் கூட்டிட்டு வருவோம். இதான் டோனி ஸ்டார்க் வீட்டுக்கு போறதுக்கு என்ட்ரன்ஸ். இது உள்ள பஸ் போகுமா? நல்லா பெரிய ரோடா தான் இருக்கு. பஸ் என்ன ஜேசிபியே உள்ள போகும் போல, அவ்வளோ பெரிய ரோடு. ஆனா வளைச்சு போட்டிருக்காரு. இதுல திருப்பி கொண்டு போறதுக்குள்ள இன்னைக்கு ஒரு வழி ஆயிருவேன் போல. சரி ஓகே, அப்படியே வளைச்சு கொண்டு போவோம். இந்த ரோடு என்ன பாம்பு மாதிரி வளைஞ்சு போகுது. ரோடு போட்டிருக்கானுங்களா இல்லை என்னடா இது? இப்படி வளைஞ்சு போனா நான் எப்படா திருப்பிட்டு போவேன்? ஓகே, டயர் எது கீழே இறங்கிற போகுது. இது என்ன வண்டியா இறங்கி தள்ளுறதுக்கு? அப்பாடா, எப்படி டோனி ஸ்டார்க் வீட்டுக்கிட்ட வந்தாச்சுங்க. நம்ம பஸ் இப்படியே பார்க் பண்ணிட்டு அப்படியே இறங்க வேண்டியதான். நம்ம இங்கே இவனுக்கு 2 பேர்த்தையும் ஆளை காணா. டே சின்சான் லக்கி, கீழே இறங்குங்கடா. டோனி ஸ்டார்க் வீட்டுக்கே வந்தாச்சு. உள்ளே போய் அவெஞ்சர்ஸை கூட்டிட்டு வருவோம். ஆமாம், மைக்கிள் ட்ரவர் வர சொன்னேன். எங்கே அவனுங்க? இதோ உட்காந்துருக்கானுங்க. இவனுங்க என்ன இங்கே உட்காந்துருக்கானுங்க? டேய், ஏடா இங்கே உட்காந்துருக்கீங்க? யார் இது? டே லவ்லியே, நீ வரத்துக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சா? உனக்காக தாண்டா நாங்கள் இவ்வளோ நேரம் இங்கே உட்காந்துருக்கோம். மைக்கிள் போயிரு, உட்காந்த இடத்துல அப்படியே தூங்கிட்டான். எதுக்கடா இங்கே உட்காந்துருக்கிறீங்க? உள்ளே போக வேண்டியதானே? வெயிலில் வெளியே உட்காந்துருக்கானுங்க பாருங்க எப்படி. ஏந்திரிங்கடா. டே மைக்கில், உனக்கு மட்டும் வெத்தலை பார்க்க வச்சுக்கலாமா? ஏந்திரா. எதுக்கு அவனோட போய் என்ன தள்ளி விட்டேன்? நான் எங்கடா உங்களை தள்ளி விட்டேன்? இங்கே உட்காந்துருக்கீங்களேன்னு உங்களை எழுப்பி தாண்டா விட்டேன். சரி வாங்க உள்ளே போவோம். உள்ளே போய் உள்ளே இருக்க அவெஞ்சர்ஸ் எல்லாத்தையும் கூட்டிட்டு இங்கேருந்து நம்ம ட்ரிப்புக்கு கிளம்பலாம். அவெஞ்சர்ஸ்லாம் டோனி ஸ்டார்க் வீட்டில் தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளதான் இருக்கானுங்களா? அதுவும் இருக்காங்க பாருங்க. ஊரை காத்துற அவெஞ்சர்ஸா இருந்துட்டு இங்க குத்தாட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க ஜாலியா. டோனி ஸ்டார்க், நீங்களுமா? எதுக்கு இப்படி வேகமா வந்து என் மேல அடிக்கிற? பொறுமையா நின்னு பேசு. பார்த்தாவே தெரியுது டோனி ஸ்டார்க், அவெஞ்சர்ஸ்ல இருக்க யாருக்குமே இன்னைக்கு வேலை இல்லைன்னு. அதனால இன்னைக்கு ஜாலியா ஒரு ட்ரிப் போயிட்டு வருவோம். இங்க பாருங்க, எல்லாரும் டான்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க நம்ம கிளம்புவோம். சரி ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் போய் நம்ம பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒருத்தரா ஏறுவாங்க. இந்த ட்ரிப்புக்கும் சரி இந்த பஸ்ஸுக்கும் சரி இன்னைக்கு நம்ம தான் டிரைவர். இவங்க எல்லாத்தையும் சேஃபா கூட்டிட்டு போயிட்டு சேஃபா கூட்டிட்டு வந்து இங்க இறக்கி விட்டுணும் மறுபடியும். சரி ஓகே, ஸ்டார்ட் பண்ணி அவங்க முன்னாடி கொண்டு போய் நிறுத்துவோம். அவங்க எல்லாரும் ஏறுவாங்க. எல்லாத்துக்கும் இடம் போதும்ல, எக்ஸ்ட்ராவே சீட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அவங்க பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்துவோம். அவங்க ஒருத்தராக மேலே ஏறுவாங்க. இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்படியே நிறுத்துவோம். சரி எல்லாரும் ஒருத்தராக மேலே ஏறுங்க. நம்ம டாக்டர் ஸ்டைன் ஏறி ஃபஸ்ட்டாக உட்காந்துட்டாரு. ஓகே, அவர் நல்ல இடத்துல உட்காந்துட்டாரு. பின்னாடியும் இல்லாமல் முன்னாடியும் இல்லாமல் சென்டரில். அதுக்கு பின்னாடி நம்ம மைக்கில் உட்காந்துருக்கான். அடுத்தது யார் வரப்போறா? கடக்கடன்னு ஏறுங்க. நம்ம தார் ஏறிங்க முன்னாடி உட்காந்துக்கிட்டான். ஐயோ, அங்கே சின்சானில் உட்காருவான்.
சின்சான் வேற கோவப்படுவான். சரி ஓகே அப்புறம் பார்த்துக்குவோம். நம்ம ட்ரெவரும் ஏறி உட்காந்துட்டான். என்னடா அப்படி பார்க்குறான்? டே புது பஸ்ஸுடா, சீட்டு எதுவும் கிழிச்சு விட்றாதுடா. டே அவெஞ்சர்ஸ் எல்லாம் ஏறிட்டாங்களே, எதுக்கும் செக் பண்ணிக்குவோம். அயன்மேன் இருக்காரு, அப்புறம் ஸ்பைடர்மேன் எல்லாரும் இருக்காங்க. ஆமாம் நம்ம சின்சானே அங்கே வெளியே நிற்கிறான். நான் என் இடம் கிடைக்கலன்னா பஸ்ஸில் ஏற மாட்டேன். நான் ஃபர்ஸ்ட் சீட்டில் தான் உட்காருவேன். ஆனால் அங்கே தார் உட்காந்துருக்காரு. சார் அந்த சின்ன பையன் கேட்க மாட்டான் சொன்னான், நீங்கள் கொஞ்சம் அவனுக்கு வழி விடுங்களேன். டே வாடா. ஹல்கே அங்கே நிற்கிறாரு. நான் எப்படி இந்த பஸ்ஸுக்குள்ள ஏறுவேன்? இந்த பஸ் என்னையோட சின்னதா இருக்கும் போலயே, நான் இந்த பஸ்ஸுக்குள்ள ஏற முடியாது. அதுவும் சரிதான், ஹல்கால கண்டிப்பா பஸ்ஸுக்குள்ள ஏறி வந்து சீட்டுக்குள்ள எல்லாம் உட்கார முடியாது. ஆனா என்கிட்ட வேற ஒரு ஐடியா இருக்கு. இந்த பஸ்ஸோட டாப் தான் உனக்கு சரியா இருக்கும், அங்க ஏறி. ஆல்ரைட், எல்லாரும் நம்ம பஸ்ல ஏறிட்டாங்க. எல்லாரும் ஜோரா ஒரு நல்லபடியா போய் சேருடும். சாமி கும்பிடுங்க. புறப்படும் போது நல்ல சகுனம். சரி ஓகே, நம்ம பயணத்தை ஆரம்பிக்க வேண்டியதான். போற வழியில எந்த பிரச்சனையும் வராம இருந்தா போதும். பஸ்ஸுக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, உள்ள இருக்க நமக்கும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. போன மாதிரியே திரும்பி வந்துட்டா சந்தோஷம். டே லவ்லியா, என்ன பஸ் ஓட்டுற? பஸ்னா பாட்டு இருக்கணும், பாட்டுனா ஆட்டோ இருக்கணும். பஸ்ஸே ஆடணும். போட்டுற பாட்டை. ஆரம்பிச்சுட்டாரோடா, இதுவே எல்லாமே சாமி வந்துருங்க. கடவுளே போச்சுறாங்க. அடே எல்லா பஸ் இந்த ஆட்டுறீங்க, பொறுமையா ஓட்டுறாங்க. அப்புறம் என்ன போடு, டான்ஸ் போடு. ஏன்டா பாட்டை ஆஃப் பண்ணிட்ட? நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துல காட்டுக்குள்ள போயிருவோம். அங்க போய் இந்த சவுண்ட் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தோம். சிங்கம் புலின்னு எது வேணுமோ வந்து நம்மள கடிக்க வரும்பத்துக்கு. சிங்கம் புலியா? நான் பஸ் விட்டே இறங்க மாட்டேன். அந்த பயம் இருக்கணும். அங்க ஒரு சைட்ல தண்ணிலாம் போய்கிட்டு இருக்கு. இந்த இயற்கையே பார்க்க அழகா இருக்கு. நம்ம போக வேண்டிய இடத்துக்கு இன்னும் ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு. அதனால கொஞ்சம் வேகமா ஓட்டுவோம். ஆஹா, இந்த ரோட்ல நம்ம பஸ் போறதே கஷ்டம். இன்னொரு வேடு வேற குறுக்க வந்துருச்சு. இப்போ எப்படி இதை கிராஸ் பண்ணி போறோம்? ஏன்னா வெளியே இறங்கி அடிக்க வராங்களா? நம்ம இங்க இருந்து கிளம்புவோம், அதுதான் நமக்கு நல்லது போல. அந்த வேன்ல வந்த தாத்தா நம்மள இறங்கி அடிக்க வராருங்க. டேய் பயந்தான் புலி குலப்பையில பஸ் ஒரு நாடி பெரியவனா. ஓ கிளவி போடா, அது திட்டம் திட்டிக்கிட்டு இருக்குதே. பிரச்சனை வேணான்னு ஒதுங்கி போனா நம்ம கிட்டே வா. அதோ கிளவிய என்னையவா திட்டின, இப்ப திட்டு பார்ப்போம். அவ்வளவுதான், வந்து இடிச்சதும் இடிச்சுட்டு நம்மள திட்டிக்கிட்டு இருக்குது. சரி ஓகே, இங்க இருந்து கிளம்பிடுவோம், இல்லைன்னா போலீஸ் வந்து நம்மள பிடிச்சிருவாங்க. ஏன்டா லவ்லியா, இன்னும் எவ்வளவு தூரம் தான்டா போகணும்? பஸ் ஓட்டிக்கிட்டே இருக்க. இது பஸ்ன்னு நினைச்சியா ஃப்ளைட்டுன்னு நினைச்சியா? உடனே அந்த இடத்துக்கு போற மாதிரி. என்ன பஸ் நிக்குது? ஆஹா, என்ன பஸ் முன்னாடி போக மாட்டேங்குது, திணறுது. என்ன ஆச்சு? அச்சோ, பஸ்ஸுக்கு டீசல் போட மறந்துட்டோம். இனிமே நவரவே முடியாது இந்த இடத்த விட்டு நம்ம. டேய் மண்டையா, பஸ் ஸ்டார்ட் பண்றா. எனக்கு மட்டும் ஆசை பாரு, பஸ் இங்க நிறுத்தணும்னு. பஸ் எடுக்க முடியலடா, டீசல் இல்ல. அவெஞ்சர்ஸ் கிட்ட வேற இந்த ட்ரிப் முடிகிற வரைக்கும் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது சத்தியம் வாங்கியிருக்கேன். அதனால அவங்க கிட்ட ஹெல்ப் கேட்க முடியாது. நம்ம ஹல்க் இருக்கான்ல, ஹல்கே. உறங்குமே காணா, யாராவது என்ன கூப்பிடுறது? நிம்மதியே தூங்க விடுறானுங்களா? ஹல்கே, உன்னால மட்டும்தான் இப்போ எங்களுக்கு உதவி பண்ண முடியும். தயவு செஞ்சு கொஞ்சம் இறங்கி இங்க பஸ்ஸை தள்ளுறியா? நான் பஸ்ஸை தள்ளணுமா? எப்பயுமே இந்த அவந்தரசில் என்ன மட்டும் இடிச்ச வாயினா பாப்பானுங்க போல. சரி நானே தள்ளுறேன். நான் எவ்வளோ தூரத்துக்கு தள்ளிட்டு போகணும்? அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம் தான். ஐயோ, இன்னும் ரொம்ப தூரத்துக்கு தள்ளிட்டு போனானா இவன் இருக்கிற கோபத்துக்கு நம்மளை நசுக்கிடுவான் போலே. ஹல்கே, இப்போ நம்ம இருக்கிறது வேற கிராமம் போல. இங்கே எங்கடா போய் நான் பெட்ரோல் பங்கை கண்டுபிடிப்பேன்? ஹல்கே அவ்வளோதான், இன்னும் கொஞ்சம் தூரம். தள்ளு. டே லவ்லி, ஹல்க்கு கோவமாய் நம்மளை போட்டு தள்ள போறான்னு நினைக்கிறேன். நீ வேற ஏன்டா பயமுடுத்துற? நானே பயத்தில் இருக்கேன். அங்கே போடுறா கேஸ் ஸ்டேஷன். அப்போ கண்டிப்பாக அந்த இடத்துல பெட்ரோல் டீசல் அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹல்கே, இன்னும் கொஞ்சம் தூரம் தான். தள்ளு. இதே தாண்டா ரொம்ப நேரமாக சொல்கிறீங்க. எனக்கு மட்டும் கோபம் வந்துச்சு. இந்த பஸ்ஸோட சேர்த்து உங்க எல்லாத்தையும் அப்படியே ஒரே நசுக்க அப்பளம் மாதிரி நசுக்கிடுவேன் பார்த்துக்குங்க. ஹல்கே கோவப்படாத, அதோ அவ்வளோதான் வந்தாச்சு. இங்கே ஒரு கேஸ் ஸ்டேஷன் இருக்கு, இங்கே டீசலும் இருக்கும்னு நினைக்கிறேன். சரி போய் பார்ப்போம். டீசல் மட்டும் இல்லைன்னா ஹல்க்கு நம்மளை அவன் இருக்க கோவத்துக்கு நசுக்கிடுவானே. அவ்வளோதான் ஹல்கே, தள்ளு. இன்னும் கொஞ்சம் தூரம், இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டுனா போதும். அவ்வளோதான் போதும். அப்பாடா, எப்படியோ ஒரு வழியாக வந்தாச்சு. இருங்க, இங்கே இருக்கிறது ஆயில் தான். அப்போ பெட்ரோல் டீசல் எல்லாமே இங்கே இருக்கும் போல. ஓகே, அப்போ இதை எடுத்து நம்ம பஸ்ஸில் இருக்க டேங்கை ஃபில் பண்ணிக்க வேண்டியதான். இங்கே தானே இந்த இடம். இதை ஓப்பன் பண்ணி அப்படியே இதை ஃபில் பண்ணிக்குவோம். நம்ம பஸ்ஸோட ஃபுல் டேங்க்கும் ஃபில் பண்ணோம். போகிற வழியில் இல்லை மறுபடியும் அதை நின்றோம். எஸ், ஆல்மோஸ்ட் ஃபுல் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, எப்படியோ டேங்கை ஃபில் பண்ணியாச்சு. இங்கேருந்து நம்ம கிளம்புவோம். ஹல்க்கு வேறு வெளியே நின்றுட்டு இருக்கானே, கோவத்தில் நம்மள அடிச்சிட போகிறான். ஹல்கே, உன் வேலை முடிஞ்சிருச்சு, உன் இடத்துக்கு போய் நீ படுத்துக்கு. ஓகே, நம்ம பஸ்ஸில் ஏறி பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆல்ரைட், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு. இங்கேருந்து நம்ம கிளம்ப வேண்டியதான். ஹல்க்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தள்ளிட்டு போன்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக அவன் கோவம் வந்து நம்மளை போட்டு தள்ளியிருப்பான். நல்ல வேலை நம்ம நேரத்துக்கு இங்கே டீசல் இருந்துச்சு. எப்படி நம்ம டேங்கை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து கிளம்புவோம். எப்படியும் ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு நம்ம வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். டேய் நிறுத்துறா, பஸ் நிறுத்துறா. எதுக்குடா பஸ் நிறுத்த சொல்ற? இன்னும் கொஞ்ச நேரம் இங்கே உட்காந்துருந்தேன்னா டேங்க் வெடிச்சிடும். அப்புறம் உன் சீட்டெல்லாம் நாரி போயிருப்பேன். அடச்சா, இப்போ போயிட்டு வா.
இப்போதாண்டா எனக்கு நிம்மதியாக இருக்கு. அடே சின்சனே, முடிஞ்சிச்சா இல்லையாடா? சீக்கிரம் வாடா, எவ்வளோ நேரம் நான் வெயிட் பண்ணுறது? இவன் தொல்லை தாங்க முடியல. இங்கே காற்று நல்லா வருது, இப்படியே ஒரு தூக்கம் நீ இங்கே இரு, நாங்கள் கிளம்புறோம். வந்துட்டேன். அந்த பயம் இருக்கணும். இப்போ மட்டும் எப்படா வந்த? விட்டுட்டு போயிட்டீங்கன்னா அவர் இந்த காட்டுக்குள்ள நான் என்ன பண்ணுவேன்? உன்னை இங்கேயே விட்டுட்டு போயிருந்துருக்கணும். சிங்கம் புலி வந்து அப்படியே உன்னை கொத்தா தூக்கிட்டு போயிருந்துருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இனிமே நீ பஸ்ஸை விட்டு கீழே இறங்குறேன்னு எதுக்காவது சொல்லு, அப்படியே உன்னை நான் விட்டுட்டு போயிடுவேன். அதுக்கப்புறம் சிங்கம் புலிக்கெல்லாம் நீ சாப்பாடு தாண்டியா? இனிமே பஸ் விட்டு நான் கீழே இறங்கவே மாட்டேன்டா. எப்பா இறங்கி தான் பாரு, அதுக்கப்புறம் நான் விட்டுட்டு போறேனா இல்லையான்னு உனக்கே தெரியும். இந்த ஒரு ரோடு மட்டும் தான் கொஞ்சம் மோசமாக இருக்கும். இதை மட்டும் கிராஸ் பண்ணி போயிட்டோம்னா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு போயிடலாம். அங்கே இருக்கிறது பஸ்ஸா? அது பஸ்ஸே தான். ஆஹா, நம்மள மாதிரி யாரும் பஸ்ஸில் வந்து அங்கே மாட்டிக்கிட்டாங்க போல. அந்த பஸ்ஸு பாருங்க, ஒட்டலில் மாட்டிக்கிட்டு இருக்கு. லைட்டான வந்தாலும் கீழே விழுந்துரும். பஸ்ஸுக்குள்ளே நிறைய பேர் மாட்டிக்கிட்டு இருப்பாங்க போலயே. இந்த பஸ் பாருங்க, ஒட்டல மாட்டிக்கிட்டு இருக்கு. லைட்டா முன்னாடி நான் வந்துச்சுனாலும் எல்லாரும் கீழே விழுந்துருவாங்க. சின்சன், இவங்களை எப்படியாவது நம்ம காப்பாற்றணும்டா. காப்பாற்றணுமா? இது என்ன பஸ்ன்னு தெரியுதா? ஸ்டார்டிங்ல நம்மள பயன்படுத்திட்டு போனானுங்களே, அந்த பஸ் தான் இது. அட ஆமா, அதே பஸ் தான். அவங்க நம்ம எதிரியாவே இருந்தாலும் இப்போ அவங்க ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள நம்ம தான் எப்படியாவது காப்பாற்றணும். எங்களை காப்பாத்துங்க, நாங்க மாட்டிக்கிட்டு இருக்கோம். எங்களை யாராவது காப்பாத்துங்க, உள்ள நிறைய பேர் இருக்கோம். அந்த பஸ்ஸுக்குள்ள ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எப்படியாவது அவங்க எல்லாத்தையும் ஏதாவது பண்ணி காப்பாற்றியே ஆகணும். சின்சான், ஏதாவது ஐடியா கொடு. அவ்வளோ பெரிய பஸ் நம்ம என்னடா பண்ண முடியும்? இழுக்கவா முடியும்? நல்ல ஐடியா கொடுத்த சின்சான். இந்த பஸ்ஸை நம்ம இழுக்க தான் போறோம். என்னடா சொல்ற? இவ்வளோ பெரிய பஸ் நம்ம எப்படி இழுக்கிறது? அவெஞ்சர்ஸ் அவங்க பவரையும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நீ வேற சத்தியம் வாங்கிட்ட. அதனால அவங்களும் யூஸ் பண்ண மாட்டாங்க. அவெஞ்சர்ஸ் அவங்க பவர் யூஸ் பண்ணலைன்னா என்ன? நம்ம திறமையை காமிச்சு இந்த பஸ் எப்படியாவது மேலே இழுத்தாகணும். என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சரி ஓகே, நம்ம பஸ்ஸில் ஏறுவோம். சின்சான் முன்னாடி வா, நான் முன்னாடி வரேன். அப்படியே இந்த பஸ்ஸையும் அந்த பஸ்ஸையும் ஒரு கயிறு போட்டு கட்டு. நான் முடிஞ்ச அளவுக்கு பின்னாடி இழுக்கிறேன். கட்டே, எப்படியாவது அந்த பஸ்ஸை மேலே இழுத்தாகணும். கமான், இன்னும் கொஞ்சம் மேலே வா. வரலாம் வரலாம் வரலாம், வா 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 வா. ஒரு வழியாக அந்த பஸ்ஸை எப்படியோ மேலே இழுத்தாச்சு. உள்ளே இருந்த எல்லாத்தையும் நம்ம காப்பாற்றியாச்சு. பஸ்ஸில் இருந்த யாருக்கும் எதுவும் ஆகலை. இல்லை, எங்க எல்லாத்தையும் நீங்க காப்பாத்திட்டீங்க சார். உங்களை என்னைக்கு நான் மறக்க மாட்டேன். எங்க பஸ்ஸையும் பஸ்ஸுக்குள்ள இருந்த மக்கள் எல்லாத்தையுமே நீங்க காப்பாத்திருக்கீங்க. இவ்வளோ பெரிய பஸ்ஸில் உங்களை நம்பி இத்தனை பேர் வந்திருக்காங்க. அதனால நீங்கள் தான் பொறுப்பாக ஓட்டணும். நீங்கள் கேர்லெஸ்ஸாக ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா உள்ளே இருக்க எல்லாத்துக்குமே இது ஆபத்தாக போயிடும். அது மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்குங்க. சரி ஓகே, நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். சரி, நம்ம பஸ்ஸில் ஏறுவோம். டே சின்சனே, நீயும் வந்து பஸ்ஸில் ஏறு. ஆல் ரைட், நம்ம இங்கேருந்து கிளம்பலாமா? டே லவ்லி, இவ்வளோ நேரம் நம்ம பாட்டெல்லாம் போட்டு ஜாலியாக பஸ்ஸை ஆட்டி ஆட்டி ஓட்டிட்டு வந்தோம்ல. இப்போ தாண்டா அதில் இருக்க ரிஸ்க் எனக்கு என்னன்னு புரியுது. இனிமே அந்த மாதிரி பஸ்ஸை ஓட்ட சொல்லுவேன். இனிமே நானே சொன்னாலும் பஸ் அப்படி ஓட்டாத. இந்த வீடியோ பார்க்குற உங்கள் பேரண்ட்ஸ் யாராவது டிரைவர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களை எப்பயுமே கேர்ஃபுல்லாக ஓட்ட சொல்லுங்க. அதே மாதிரி டிரைவர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஒரு நாளைக்கு இருக்கும். அந்த பிரச்சனையில் நீங்களும் போய் எனக்கு இது வாங்கி கொடுங்க அது வாங்கி கொடுங்கன்னு எப்பயுமே பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. அப்படி பண்ணாமல் இருந்தால் என்னோட லவ்லி கேமிங் ஃபேமிலி நீங்களும் ஒரு நம்பர், இல்லைன்னா இல்லை. ஓகே, நம்ம மலை உச்சிக்கு வந்தாச்சு. இந்த இடத்துல தான் நம்ம ஃபயர் கேம்ப் போட்டு இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ண போகிறோம். சின்சான், லக்கி, அவெஞ்சர்ஸ் எல்லாரும் கீழே இறங்குங்க. இந்த இடத்துல தான் இன்னைக்கு நைட்டு நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். ஜாலியோ ஜிம்கானா 2ல் 1 பார்க்கலாம். நிக்கிறையா தெம்பா, எப்பயும் லைஃப் திரும்பலாம். நம்பரையா நண்பா. இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு நண்பா. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லு நண்பா. இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிக்குங்கிற நம்பிக்கையில் அப்லோட் பண்ணியிருக்கேன் நண்பா. இந்த வீடியோக்கு எல்லாரும் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பா.